பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். எரேமியா 30வது அதிகாரம் 22வது வசனம். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாருங்க, மகனே மகளே நீங்களா என்னோட ஜனங்கள் அப்படின்ட்டு. ஏசப்பாவுடைய பிள்ளைகளாம் நம்ம எல்லாரும். இந்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, நீங்க என் ஜனமா இருப்பீங்க, நான் உங்க தேவனா இருப்பேன்ட்டு. முதல்ல நம்ம என்ன பண்ணோம், ஏசாப்புடைய ஜனமா நம்ம மாறணும். ஏசாப்புடைய ஜனமா மாறின என்ன விஷயம் அப்படின்னா, கிறிஸ்டினா மாறதா கிடையாதுங்க. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்றது அப்படின்னா, நிறைய பேர் நீங்க ஏசப்பா பிடிக்கும், ஐ லவ் ஜீசஸ்ன்னு சொல்லுவீங்க, பைபிள் படிப்பீங்க, பிரேயர் பண்ணுவீங்க, சர்ச்சுக்கெல்லாம் கூட போவீங்க, ஞானஸ்தானம் கூட எடுத்தவங்களா இருப்பீங்க. ஆனா உங்க உள்ளத்துல ஏசப்பா வாசம் செய்தாரான்னு கேட்டீங்கன்னா, உலக காரியமும் இருக்கும், ஏசப்பாவும் இருக்கும். அப்படின்னா நம்ம ஏசப்பாவுடைய ஜனங்கள் கிடையாதுங்க. நம்ம ஏசப்பா மட்டும் நம்ம உள்ளத்துல வாசம் செய்யற பிள்ளையா வச்சுக்கணும். ஏசப்பா மட்டும் தான் நம்ம உள்ளத்துல இருக்கணும். அவரை மட்டும் பற்றி கொள்ற பிள்ளையா இருந்தா மட்டும்தான் நம்ம அவருடைய ஜனங்கள். அவருடைய ஜனத்தை ஏசப்பா எப்பவுமே என்ன பண்றாரு, விசேஷமான ஒரு ஜனமா பாதுகாத்து கொள்றாரு. அவங்களுக்கு தேவையான நன்மையான காரியத்தை ஏசப்பா அவங்க லைஃப்ல செய்யற. உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்க மாட்டேங்குது, உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்க மாட்டேங்குது, கடன் பிரச்சனை இருக்கு, ஒரு பக்கம் அந்த தொல்லை இந்த தொல்லைன்னு சொல்லி ஏகப்பட்ட தொல்லை, ஏகப்பட்ட பிரச்சனை, அது எல்லாமே மாறணும் அப்படின்னா நீங்க ஏசப்பாவுக்கு உங்களை நீங்க அர்ப்பணித்து சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு அவரை பற்றி கொண்டு வாழ்ற பிள்ளையா நீங்க உங்களை முழுமையா அர்ப்பணிக்கணும். ஏன்னா உலகத்துக்கும் ஏசப்பாவுக்கும் நம்ம ரெண்டுத்துக்குமே வேலை செய்ய முடியாது. ஒண்ணுத்துக்கு மட்டும் தான் வேலை செய்ய முடியும். சிந்தித்து செயல்படுங்க. நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு விசுவாசிக்கிறீங்கன்னா ஆமேன் போட்டுக்கோங்க. இதே போல வசனங்களுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. God bless you. ஆமேன்.